நண்பர்களே, ஒரு சோகமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல போறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனநாயகனோட கிளிப்ஸ் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருந்தது. பட் இப்போ படமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். ஆக்டர், ப்ரொடியூசர், அதுக்கான டைரக்டர், இதில் அந்த டேரக்டரோட கிரியேட்டிவிட்டி, எப்படிலாம் எடுக்கலாம், எங்கெல்லாம் வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ டைரக்டர் நிம்மதியா தூங்கவே முடியாது, சாப்பிட முடியாது. பட் அசால்ட்டா அந்த படம் தியேட்டருக்கு வரக்கு முன்னாடியே இப்படி லீக் ஆயிடுச்சு நண்பர்களே. இது யார் லீக் பண்ணா என்ன ஏதுங்கிறதே நம்ம பேச முடியாது. ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னா, தமிழ் ராக்கர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, அதனால நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க வெப்சைட்லேயே போட்டாங்க. அது உண்மையிலே சூப்பர். பட் இப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துது. தலைவா தெரியுமா? இந்த படத்தை ஊரே உட்காந்து மியூசிக்கில் படம் பார்த்துட்டான். இனி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எவன் பார்ப்பான்? ஊரே பேசிட்டாங்க. தேட்டரில் போய் பார்த்தா கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு தான் இருக்கு. தலைவா படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மொத்த படத்தையுமே அன்அஃபிஷியலாக அப்படியே லீக் ஆகி ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது தேட்டரில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வசூலும் குறையில, அதோட மாசும் குறையில, அதோட கிளாஸும் குறையில, எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கும் அப்படிலாம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னதான் படத்தை வெளியே விட்டாலும் சரி, கண்டிப்பாக இது தேட்டரில் போய் பார்ப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த படம் பார்த்தீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் சாம்பியன்ஸ், திஸ் இஸ் க்ரோ வித் அருண். நம்ம எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி போடுவோம். அப்படி இன்னைக்கும் இவரை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னன்னா, இவன் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் வாங்கிட்டு மாநாடு நடத்துறான் அப்படின்ட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக அவர் தான் ட்ரெண்ட் ஆனாரு. ஏன் அந்த மக்கள் எல்லாம் அவரை தேடி தேடி போய் பார்க்குறாங்க தெரியுமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அண்ணன் வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான், என் புள்ள வந்திருக்கான் அப்படின்னு ஒரு பாசத்தில் அவரோட ஸ்டைலில் சொல்லணும்னா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு வீடாக போவாங்க. பட் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கப்புறம் தான் கட்சியே ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ என் அண்ணன் வரும்போது நான் போய் பார்க்காம இருப்பேனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொஞ்சம் பேர் வரலாங்க. அதுக்குன்ட்டு இவ்வளோ பேர் வந்தாங்க அந்த க்ரௌடில். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. We are not sentimental idiots. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக யார் வழி அன்பு வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு தலைவனை எல்லாரையும் ஓகே தலைவர் இதோ இவர் வராரு அவர் அப்படி பார்க்கலைங்க. எல்லாருமே என் அண்ணன் அங்கே இருக்கான், என் தம்பி அங்கே இருக்கான், என் புள்ள அங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு. இது எப்படின்னா அவரோட ஃபேன்ஸுக்கும் அவருக்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்த மாதிரிங்க. அது யாராலையுமே பிரிக்க முடியாது. அதனாலதான் அவருக்கு அந்த டைம்ல அந்த க்ரௌட் இருந்தது. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். யாருக்கெல்லாம் இந்த ஸ்டெர்லைட் சம்பவம் ஞாபகம் இருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சர்க்கார் படம் நடிச்சிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா படம் நடிச்சிட்டு இருக்க அன்னைக்கு நைட்டே அங்கேருந்து கிளம்பி நேராக தூத்துக்குடி போனாரு. தூத்துக்குடி போயிட்டு இறந்தவங்க எல்லாத்து வீட்லேயும் இருந்து ஆறுதல் சொல்லி, என் வீட்டில் என்ன எடுத்து நடந்தா நான் என்ன பண்ணுவோம், அந்த அளவுக்கு விஜய் அந்த வீட்டுக்கு அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அங்கேயே இருந்தாரு. அப்படிப்பட்ட மனுஷனை பார்க்காம இருக்க முடியுமா? சாகர வரைக்கும் மாறவே. ஸோ அதனால தான் அவருக்கு அந்த அளவுக்கு க்ரௌட் வருது. இந்த வீடியோவில் அவர் அரசியல் வந்தனால எவ்வளோ மாற்றம் நடந்திருக்குங்கிறத பற்றி பேச போகிறோம். இதை நான் ஏன் பேசணும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் நடந்தது. நானே சொல்கிறேன், நான் என்னை பற்றியே சொல்கிறேன். அந்த டைம் சீமானுக்கு தான் ஓட்டு போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் ஓட்டு போடலை. ஏன்னா செம்ம வெயில் அடிச்சுது. இதில் கஷ்டப்பட்டு போய் அவருக்கு ஒரு லைனில் நின்று ஓட்டு போடணுமா அப்படின்னு வச்சுட்டு அந்த ஓட்டு நான் போடவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டேன். ஓகேங்களா? பட் இந்த டைம் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். அப்போ என்னோட அரசியல் நாலேஜ் எப்படின்னா, ஓகே எடப்பாடினா இவர், முக ஸ்டாலின்னா இவர், உதயநிதி ஸ்டாலின்னா அவரு அப்படின்னு தெரியும். அவங்களாம் யார் என்ன பண்ணுறாங்க, எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஏன் பிஜேபி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியல அப்படிங்கிறது அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு அரசியல் நாலேஜே கிடையாது. நான் சும்மா போகிறேன் வரேன், இவங்க வேற வந்துட்டு என்னடா பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு நான் ஒரு கேஷுவலாக போகிறேன் ஆளு. பட் என்னைக்கு விஜயனா அஃபிஷியலாக அவரோட மக்கள் இயக்கத்தை ஒரு கட்சியா அறிமுகப்படுத்தினாரோ அப்போல இருந்து என்னைய அறியாம நான் அரசியல் மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கேன். ரைட் நவ் எனக்கு நிறைய அரசியல் நாலேஜ் இருக்கு.
எனக்கு மட்டும் இல்லை, சின்ன சின்ன பசங்களுக்கு கூட நிறைய அரசியல் நாலேஜ் இருக்கு. ரீசெண்டாக சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு திமுக கவுன்சிலர் வந்து ஒரு சின்ன பையன் மேலே துண்டு தூக்கி போட போகும்போது இல்லைண்ணா நான் டிவிக்கே அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்பாரு, இல்லை நம்ம 2 பேர் பேசிக்கலாம், யார் அரசியல் நல்லா பேசுறாங்க பார்க்கலாம்போது அந்த பையன் ரெடி அப்படின்மா. ஸோ அந்த அளவுக்கு 10 வயசுல அந்த பையன் மனசுல அரசியலை விதைச்ச ஒரே பெருமை தளபதி விஜய்க்கு மட்டும்தான் சேரும். ஏன்னா 10 வயசுலாம் நாளாக போய் கிரிக்கெட்டு இல்லை கோலி குண்டு பட்டம் விட்டுறது அந்த மாதிரி விளையாண்டு. ஸோ இவர் வந்தனால பார்த்தீங்கன்னா அரசியல் இம்பாக்ட் சின்ன சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க மட்டும் அப்படியே அந்த அரசியல் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லாத்தோட மனசுலையும் போய் நின்றுது. ஃபர்ஸ்டெல்லாம் யார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கல. அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், யாருங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. அவருக்காகலாம் போய் போடலான்ட்டு யோசிச்சோம் பார்த்தீங்களா, என்னதான் ஏதாவது சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இருந்த என்னோட அரசியல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு. இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக தாவேக்காவோட கொள்கையும் தாவேக்காவோட கோட்பாடும் நான் சொல்லுவேன். அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. கேட்க பரவாயில்ல, இதுக்காகவே இவருக்கு ஓட்டு போடலான்னு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்ல இந்த வீடியோ போடுறேன். ஓகே, பேக் டு த டாபிக். இவர் அரசியல் வந்தனால பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தருக்காக ஓட்டு போடுறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 100 பேர், ஒரு 200 பேர் இங்கே இருக்கிறவங்க. சரி, வெளிநாட்டிலேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே அண்ணா உங்களுக்காக தான் நான் வரேன், அண்ணா நான் உங்களுக்காக தான் நான் வரேன், ஆனால் உங்கள் ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறதுக்கு தானே நான் வரேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வராங்க. விஜய்க்காக வரும் வெளிநாடுகளிலிருந்து 20 லட்சம் பேர் ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டாங்களாம். 2026 கத்தார்ல இருந்து இன்னைக்கு 7ஆம் தேதி கிளம்பிட்டோம், சென்னை கிளம்பிட்டோம். தளபதிக்கு டிவிக்கு ஓட்டு போட இன்னைக்கு சென்னைக்கு கிளம்பிட்டோம். 2026 எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்காக ஓமன்லேருந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஓட் ஃபார் டிவிக்கு 2026 எங்கள் அண்ணன் தான். விஜய்னா இந்த வீடியோ உங்களை ரீச் ஆகும்னு நான் நம்புறேன். இந்தியாவுக்கு என் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன். விஜய்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் நம்புறேன். நம்ம இந்தியாவில் ஓட்டு போடுறதுக்காக வராங்க. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ஒரு அக்காவுக்கு டெலிவரி ஆக போகுதுன்னு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அவங்க வந்து புதுச்சேரி. சரி அட்மிட் ஆகலாம், ஆனால் அட்மிட் ஆனால் அண்ணனுக்காக ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு அங்கே போய் ஓட்டை போட்டு அதுக்கப்புறம் போய் அட்மிட் ஆகுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஜயண்ணா மேலே மக்கள் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ஏன் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாலுமே மக்கள் எல்லாம் அவருக்காக தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி தான் அவர் எல்லாருமே என் அண்ணன், என் தம்பி, என் புள்ள அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன் போதுங்க. கொள்கை வேணாம், கோட்பாடு வேணாம், அவருக்கு சைடு எங்களுக்கு எதுவுமே வேணாம். ஸோ இந்த ஒரு பாண்டிங் இருக்குனால பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக இந்த 2026ல் ஜெயிப்பாருன்னு நான் சொல்ல வரல. அதே ஃபியூச்சர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பட் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆனால் உண்மையிலே அண்ணா ரொம்பவே பாவம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், 2 பிரச்சனை இருக்கலாம். போற இடமெல்லாம் போற வழியெல்லாம் அண்ணனுக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலாம் தான் பேசிட்டு இருந்தாரு. இப்போ அதுவே அன்அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அவருக்கு இவ்வளோ கஷ்டம் வரனால எனக்கே உள்ள என்ன தோணுதுன்னா பேசாம அண்ணா அரசியல் வராம அழகா படம் நடிச்சுட்டே போயிருந்துருக்கலாம்னு தோணுது. பட் அவர் வராரு, அது ரொம்ப இம்பாக்டு, அது நிறைய மக்களுக்கு நல்லது பண்ண வராரு அப்படிங்கிறது அதை என்கரேஜ் பண்ணுறது தான். பட் அவருக்கு இவ்வளோ கஷ்டம் வர்றது பார்த்தீங்கன்னா என்னாலும் இல்லை, விஜய் ஃபேன் யாராலையுமே ஏற்றுட்டு ஓட முடியலை. ப்ராப்ளம் வர்றது எங்கள் அண்ணன் படத்துக்கு என்ன புதுசா, பிரச்சனை வந்தாதான் அது விஜய் படமே. ஓகே கைஸ், உங்களோட ஓட்டை நீங்கள் யாருக்கு போடுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருமே ஓட்டு போடுங்க, இது நம்மளோட மனித உரிமை. கண்டிப்பாக ஓட்டு போடுறதுனால நிறைய விஷயங்கள் மாறலாம், மாற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோலலாம் ஓட்டோட வேல்யூ என்னங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.